ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வருவதாக. உங்களை அநேகர் தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதற்காக தேவனை துதிக்கிறேன். இன்னும் ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவிக்கினுள்ள சாட்சியாக, ஜீவிக்கிற சாட்சியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி உயர்த்தி நிலைநிறுத்துவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சம பூமியாவாய். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வாழ்க்கையில் அருமையானவர்களே, பல சவால்களை நாம் சந்திக்கிறோம். வாழ்வது, உலகத்தில் வாழ்கிறதே ரொம்ப சவாலாக இருக்குங்க. எப்படி வாழ போகிறோம், நம்முடைய ஃப்யூச்சர் என்ன, நம்ம நாட்டில் இல்லைங்க, உலகம் முழுவதும் மக்களுடைய கவலையை தான். எப்படி வாழ போகிறோம் ஐயா? உலகம் என்ன நிலைமையில் போய்கிட்டு இருக்குது? நாளுக்கு நாள் பலவிதமான போராட்டங்கள், விலைவாசி ஏற்றங்கள், கலக்கங்கள், வேதனைகளை மக்கள் துடிக்கிறார்கள். இதை போலத்தான் ஒரு சூழ்நிலையில் செருபாபேலுக்கு முன்பதாக அவருடைய சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. பாருங்கள், செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா, ஜோஷுவா இவங்கெல்லாம் ஒரு டீம் ஆக சேர்ந்து பாழான இடிக்கப்பட்ட எருசலேம் நகரத்தை புதுப்பித்து அதன் அலங்கங்களை எல்லாம் கட்டி தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் மூலமாக அனுப்பப்படுகிறார்கள். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அரசாங்க சப்போர்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே வேலையும் போயிட்டு இருந்துச்சு, எதிர்ப்புகள் இல்லை. அதற்கு பிறகு இவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, ஆலயம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே ஒன்று பிரச்சனை நினச்சிக்கிடுங்க, எப்பவுமே அங்கங்கே வேலை செய்யும்போது இருக்கிற பிரச்சனையை விட தேவனுக்காக கிரியை செய்யும்போது தான் பிரச்சனை அதிகமாக வருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டோன்னா அது துண்டை காணும், துணியை காணும் சொல்லி ஒன்றொன்னா உலகி போடுது. இதில் என்னன்னு சொன்னால், அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்புகிறது. அவங்க கேட்குறாங்க, இந்த வேலை செய்கிறீங்களே ஐயா, அரசாங்கத்தில் சன்மானம் வாங்குறீங்களே, இதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எந்த லிஸ்ட்டில் நீங்கள் செய்கிறீங்க? ஏன்னா கோரேஸ் ராஜா கொடுத்த அந்த கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் இப்போது இவங்கள்ட்ட இல்லை. ஆகவே அது இயற்கை ரீதியாக, ஒருவேளை அரசாங்க ரீதியாக தடை பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக முடியுது. இப்போ இந்த டீமுக்கு எல்லா கட்டட நிபுணராகிய வேலைகளை பொறுப்படுத்தி செய்கிற செருபாபேல் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டார். இது ஒன்றும் நடக்காதியா, இந்த வருஷம் முடியுன்றாங்க, அடுத்த வருஷம் முடியுன்றாங்க, அடுத்த வருஷம் 16 ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம 2 மாதம் ஆகும் முன்னாடி என்ன கற்றுறோம் ஐயா. ஐயா 2 நாள் நீ சோமலாக இருக்கும்போது நீ போடுற கூச்சலை பார்த்து பரலோகமே பார்க்குது. என்னாச்சு இந்த ஐயாவுக்கு, என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, என்னாச்சு இப்படி கூச்சல் போடுறாங்களே? ஒரு மாதம் வலிக்காக, 2 மாதம் வேதனைக்காக இந்த சித்தம் போடுறாங்களே. செருபால் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 16 ஆண்டுகள் உருண்டோடி போனது. கலங்குறேன், இன்னமும் முடியாதுங்க, இன்னும் முடியாதுங்க, சான்ஸே இல்லைங்க, அது முடிஞ்சு போயிட்டுங்க. இந்த நேரத்தில் தான் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் தடைபட்டு போன அந்த ஆலயத்தின் பணிகளை திரும்ப கட்டுப்படி ஒரு உற்சாகத்தை ஊட்டுகிறார். சொல்கிறார் பாருங்க, பெரிய பர்வதமே எம்மாத்திரம், எம்மாத்திரம் கர்த்தருடைய பணியை நிற்க வேண்டும் என்று சொல்லி பெரிய அலையாக, பெரிய கூட்டமாக வந்திருக்கிறாயே, நீ எம்மாத்திரம். ஆங்கில மொழிபெயர்ப்பு who you are, நீ யாரு? எம்மாத்திரம் இல்லை, who you are, நீ நிப்பாட்டுறதுக்கு நீ யாரியா? பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக, அற்புதங்களுக்கு தடையாக, பிரச்சனைகளுக்கு தடையாக வருகிற காரியத்தை பார்த்து நீ பேசணும். ஏ தலைவலியே, எனக்கு இருக்கிற பிரச்சனையே, கடன் பாரமே, வியாகுலமே, வீட்டில் சண்டையே, தொடர்ந்து நஷ்டங்களே, நீ எம்மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீ எம்மாத்திரம். who you are, என்னை தடுக்க நீ யாரு? எவ்வளோ அதிகாரமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆங்கில மொழிபெயர்ப்படி எம்மாத்திரம் சொல்லலை, நீ யாரியா? ஏன் பெரிய பர்வதமே நீ யாரு? ஏன் தலைவலியே நீ யாரு? ஏன் வயிற்று வலியே நீ யாரு? ஏன் கால்கை நடுக்கமே நீ யாரு? You have to answer, you have to ask them who you are, நீ யாரு? ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்கு திட்டங்களை கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர்.
அந்த ஜபத்தோட்டத்தை கட்டணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணியாச்சு. ஆனால் திறக்க போகிற ஒரு சில நாட்களுக்கு பிரச்சனை வந்து திறக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. வழக்குகள்லாம் போடப்படுது. அந்த நேரத்தில் ஃபாதர் பெருமாஸ் ஐயா அப்படின்ட்டு கலங்கி கொண்டு இருக்கும்போது தான் அவர் அந்த பாடல், திட்டங்கள் தருவதும் நீர்தானையா, செயல்படுத்தி வைப்பதும் நீர்தானையா. திட்டங்கள் தருவது நீர், செயல்படுத்துவது நீர். பிரைஸ் தி லார்ட். அந்த திட்டத்தை, கர்த்தர் கொடுத்த திட்டத்தை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை, கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை யாராலும் தடை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். மனசில் முதல்ல அதை கொண்டு வாங்க. நான் வாழுகிற வாழ்க்கை, நான் ஜீவிக்கிற கடந்து செல்கிற பாதை இஸ் பிளான்ட், இஸ் அப்ரூவ்ட் பை தி ஹெவன். பரலோகத்தினாலே அது அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை. இருக்குதா அந்த நம்பிக்கை? இருக்குதா? அந்த ஹூ யூ ஆர், நீ யாரு? பெரிய பர்வதமா பய. இன்னைக்கு அதை பார்த்து சொல்லணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக விசுவாசிங்க, ஏங்க நல்லா இருப்பீங்க, இந்த வலியாக இருக்குது, எந்த டாக்டர்கிட்ட போகலாம், ஐயோ எனக்கு இந்த பாரமாக இருக்குது, எந்த பேங்கில் போய் கடனை வாங்கலாம்? பெரிய பர்வதமே நீ மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் பேதுரு ஆக்கியோன் 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்திலே, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவளை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஒரு காலத்தும் இடர மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவளே, ஜெருபாபேலே முன்பதாக நிற்க பருவத்தை பார்த்து ஜகரியா தீர்க்கதரிசி சொல்கிறான், எம்மாத்திரம் நீ யாரு? யாரு? உனக்கு முன்பதாக அவன் கல்லை கொண்டு வரப்போகிறான். அந்த கல்லானை பார்க்கும்பொழுது ஜனங்கள் சொல்வார்கள், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை கொண்டு வருவதாக. சாதாரண காரியம் இல்லை. இந்த திட்டங்களை கொடுத்தது யாரு? செயல்படுத்தின யாரு? ஆண்டவர் உனக்காக ஒரு கல்லாக, பர்வதமாக இந்த உலகத்தில் வருகிறார். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 28 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, இதோ சீயோனிலே என்னுடைய கல்லை நான் வைக்கிறேன், அது விலையேறப்பட்டதும் பரிசுக்கப்பட்ட கல்லுமாயிருக்கிறது, அதை விசுவாசிக்கிறவன் பதறான். நம்பிக்கையின் மூலக்கல்லாகிய அவர் நமக்கு உண்டு. ஜனங்களே காலத்தில் நம்புங்கள், அவர் யெகோவா, அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று ஏசாயா 26 அதிகாரம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமாகிய கல்லாயிருக்கிறார். என் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் ஆண்டவராகிய கர்த்தர். நான் நிற்கின்ற கண்மலை ஆண்டவராகிய கர்த்தர். நம்ம சொல்ல வேண்டியது என்ன? கிருபை, கிருபை, கிருபை. எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். திருமறை சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை திரும்பவும் அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபை. இன்றைய பெரிய பர்வதங்கள் வருகிறதா? கிருபையை நினைத்து பாருங்கள். தேவ கிருபையை நினைத்து பாருங்கள். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இதை தான் நினைக்கணும். பருவத்தை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே என்மேல் கிருபை ஆயிருன்னு சொல்லுங்க. இல்லையா? ஒரு பார்வையற்ற சகோதரன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்த உடனே, ஆண்டோட சமூகத்தை பார்த்து, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், son of David, have mercy upon me. That's a calling of a blind man. ஒரு குருட்டு சகோதரனுடைய குரல் தான். கிருபை தான் போதியா. 1000 பிரச்சனையை தாண்டி வந்த பவுல், அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு பதில், ஆண்டவரே இந்த முள்ளு என்ன குத்துதே, என் கிருபை உனக்கு போதும். பெரிய பருவத்தை பார்த்து மலைத்து நின்று போதவும், உனக்காக கிருபையாக உன் அஸ்திபாரமாக இருக்கின்ற இயேசுவை நினைத்துக்கொள். அவருக்குள் நமக்கு ஜீவன் உண்டு, அவருக்குள் விடுதலை உண்டு, அவருக்குள் மீட்பு உண்டு. கிருபை, கிருபை, கிருபை என்று அவரை துதித்து பாருங்கள். என்ன பெரிய பருவத்தை பார்த்து மலைச்சு போய் ஓடிடாங்க. அதை பார்க்கணும் இல்லைங்களா? நிறைய நேரத்தில்
நம்ம மலையை பார்த்தோன்னா ஓடுறதுல தான் இருக்கும். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ மலையை பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். மலையை பார்த்து, என் மலையே சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நீ சொன்னபடியே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆக கடவுள். அப்போ நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை வருது, ஒரு வலி வருது. அந்த வலியை நீ பார்க்கணும். என்ன பார்க்கணும்? என்னது? வலியிட்ட நீ பேசணும். ஏன் வலியே என்னன்னு தொட்டு பார்க்கலாம் வரியாக்கும். எத்தனை வருஷமாக வர ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? என்னை உண்டாக்கினவர் ஆண்டவர், எனக்கு காரியங்களை நடத்துகிறவர் ஆண்டவர், என்னை பலப்படுத்துகிற ஆண்டவராகிய கர்த்தர். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ அந்த கிருபை நம்ம நினைக்கணும். கிருபை எனக்கு போதும், ஆண்டோடைய கிருபை எனக்கு போதும், ஆண்டோடைய தயவு எனக்கு போதும்னு சொல்லி அதை முதல்ல வாக்கில் ஒத்துக்கணுங்கய்யா. அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோமா? மலையை பார்த்து பேசுங்கய்யா. மலையை பார்த்து ஓடுறதுக்குள்ள மலையை பார்க்குங்க, நல்லா பாருங்கள். அந்த பிரச்சனை இன்னும் நல்லா பாருங்கள். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டேன், வலியை கொண்டு வந்துட்டேன், நீ ரொம்ப நாள் இருக்கியா போகிற, இயேசுவின் நாமத்தினால அவருடைய கிருபையினாலே நான் உன்னை மேற்கொள்வேன், வேற இடத்து பார்த்து போயிட்டா நல்லா இருப்பா போ. பிரச்சனை உண்டாக்குறியா, குழப்பத்தை உண்டாக்குறியா? ஆண்டவர் சொல்கிறார், மலையை பார்த்து மலையே சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியாகும். இல்லை, ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட் என்று ஒரு அருமையான புஸ்தகம் உண்டு. டாக்டர் கெனத் ஹேகன் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நம்ம பிரச்சனைகிட்ட பேசணுமா, பிரச்சனையை பார்த்து பேசணுமா. எப்படி பேசுறது? சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லணுமா. ஏன்ட்ட இருந்தது போதும், நீ போயிட்டு வாப்பா, டாட்டா பாபாய், நான் அதுக்கு சொல்லணும். நம்ம சொல்கிறோமா? மலையை பார்த்து ஐயா என்கிட்ட வந்துட்டே ஐயா நான் என்ன போல சொல்லாத, வாயத்தர. அந்த மலையை பார்த்து பேச ஆரம்பி, உன் சூழ்நிலையை பார்த்து பேச ஆரம்பி, பேச ஆரம்பி. உன் வாய்க்காக, உன் அற்புத வாய்க்காக உன் வலிகள் காத்து கொண்டு இருக்கிறது. நீ பேசினா உன்னை விட்டு ஓடிடும். பிரைஸ் தி லார்ட். தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று. அதாவது நம்முடைய விடுதலை நம்முடைய நாவில் தான் இருக்குது. பைபிள் ஆனால் சொல்லுது, நீங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், 20 முதல் 22 வரை சொல்கிறது, மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். பேசணும். மலையை பார்த்து அழுதுட்டு இருக்க, மலையை பார்த்து பேசுங்க. வந்தியா, ரொம்ப சந்தோஷம், அதை பார்த்து பேசு, அந்த மலையை பார்த்து பேசு. ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட்னு புஸ்தகத்தை சொல்லாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வாழ்க்கையின் விடுதலை அவளே சொல்லிட்டான். நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 25ஆம் வசனம் சொல்கிறது, என்னன்னா அவள் ஆண்டவரை சந்திக்க முன்னாடியே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அவள் சொல்கிறா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று அவள் சொல்லி. ஏசப்பாட்ட போய் கேட்கல, தொட்டால் எனக்கு சுகம் கொடுக்குமா கிடைக்காதா, உங்களுடைய வஸ்திரத்தில் எவ்வளோ தொட்டால் எவ்வளோ வல்லமை இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வஸ்திரத்தை கொண்டு நீட்டி தொட வச்சு அற்புதம் செஞ்சுருக்கேன். இல்லை, இவன் வாயை திறந்து பேசுகிறா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தான் சொன்னபடியே தொட்டாள். பிரைஸ் தி லார்ட். த ரைட் யுவர் ஓன் டிக்கெட். உன் ஆசீர்வாதத்தை நீனே எழுதலாம், உன் தலையெழுத்தை நீயே மாற்றலாம். ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது. அன்னைக்கு தாவீது துரத்திட்டு ஓடுறாங்க. சங்கீதம் 27 வாயை திறக்கிறான். ஐயோ நான் செத்தேன், ஓடிக்கொண்டே செய்கிறேன், நான் ஓடிக்கொண்டே ஓடி சாவேன். இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கிற தாவீது வாயத்தன்னு சொன்னான், ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன். I have a great future. I found a new way of living. வாயத்தன் சொல்கிறான். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மலையை பார்த்து அழுதது போதும், வாயை திற, உன் அழகான வாயை திறந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே தான் சொல்லுது, கல்லை கொண்டு வருவான், அந்த கல்லை பார்த்து
கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நீ உனக்காக மூளைக்கல்லாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் இருப்பது தேவ கிருபையினால. அவன் பெரிய பர்வத்தை அசைக்க யாரால முடியும்? தேவ கிருபையினாலே முடியும், தேவ கிருபையினாலே முடியும். இரண்டாவதாக, அந்த பெரிய பர்வதம் நிர்மூலமாக எப்படி முடியும் சார்? சான்ஸே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்கள். செருபாபேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You are chosen by God. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அன்றியோடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவளாய் அவர்கள் அன்புகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு தான் பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவனை தெரிஞ்சு வச்சிருக்கான்னா, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா நமக்கு தெரியும், முடிவு விடுதலை, முடிவு ஆசீர்வாதம். அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் செருபாபேலை கர்த்தர் சொல்வார், நான் தெரிந்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். உன்னை அதிகாரம் உள்ள ஆளை தான் வைப்பேன், தவிர யூஸ்லெஸ் ஃபிகராக வைக்க மாட்டேன். உன்னை யூஸ்ஃபுல் ஃபிகராக தான் வைப்பேன், யூஸ்லெஸ்ஸாக வைக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ எதை நம்புறது? எதை நம்புறது? ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனோட கானான் தேசத்தை உனக்கு தரேன், அது மலைகளும் பள்ளத்தாக்குன தேசம், எப்பொழுது நதிகள் ஓடுகின்ற வற்றாத நதிகள் ஓடுகின்ற தேசம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு போய் சுற்றி பாருங்கன்னு சொல்கிறார். இந்த தேசத்தை ஒன்று தரப்போனப்பா, போய் பார்த்து வா. ஆனால் அங்கே போனவன் உட்கார்ந்து கணக்கு போடுறான். எப்பா, இந்த தேசத்தில் எத்தனை ஆறு இருக்குது சர்வே எடுக்கிறான், எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் நல்ல சர்வே. அங்கே ஒரு ஆளை பார்க்குறான், எம்பா இம்புட்டு ஹைட் இருக்கான், அவன் ஒரு கை நம்ம ஆளுக்கு தேரும் போல இருக்கே, எப்படி முடியும்? இந்த கால்குலேஷன் யார் போட சொன்னது? கர்த்தர். கர்த்தர்ன்னு சொன்ன போய் பாருனார், சுற்றி பாருனார். இவன் உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு இருக்கான், வந்து அழுறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு திட்டத்தை தருவாரானால், கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரானால், கர்த்தர் ஒரு வேலையை கொடுப்பாரானால், கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பாரானால், ஒரு பிள்ளைகளை கொடுப்பாரானால், அது உன்னை அழிக்கல்ல ஆக்க ஒன்று கொடுத்திருக்கிறார். யோர்தானுக்கு பக்கத்தில் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, யோசுவா எப்படி யோர்தான் எப்படி பொங்கி வழிதா? ஸ்தோத்திரம், இதுதான்டா உனக்கு ப்ரொமோஷன். இந்த யோர்தான் தான், பொங்கி வர்ற தண்ணி தான் உனக்கு ப்ரொமோஷனை கொண்டு வர போகுதுன்னு சொல்கிறாரு. இந்த மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கேன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படி அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். மலை வந்து உன்னை அழிக்க வந்த பிறகு இதில் உன்னை ஆக்கப்பூர்வமாக உயர்த்த மேன்மைப்படுத்த வந்த மலை. பிரைஸ். அந்த அப்ரோச்சில் பாருங்களேன், உங்கள் பிரச்சனைலாம் வருதா? இப்போ பாருங்கள், இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. அப்படி பாருங்களேன், உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிருங்க. ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. யோர்தானுக்காக ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், நீ காலை வச்சா போதும், ரிவர்ஸ் கியர் அடித்து போகும். போச்சுது, யோர்தான் ரிவர்ஸ் கியர் அடித்து போயிட்டு இருக்குது. ஏன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட முத்திரை மோதிரம் போல இருந்தவன் அவன். இன்றைக்கி சொல்கிறாரு, முத்திரை மோதிரமாக இருக்கிற செருபாவிலே பெரிய பர்வதம் எம்மாத்திரம்பா. நீ தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா, அதிகாரம் பெற்றவன் அல்லவா. இதெல்லாம் உனக்கு முன்னாடி நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் நிற்க முடியுமா? எவ்வளோ பெரிய காரியத்தை கடந்து வந்துட்டோம், எவ்வளோ பெரிய வல்லமே கடந்து வந்துட்டோம். ஆனால் தான் யோசுவாவும் காலேபும் தைரியமாக சொல்கிறாங்க, கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க பிரியமாக இருந்தார். ஏனோக்கின் புத்திரர் என்ன, ராட்சசர் என்ன, எமோரியல் என்ன, அந்த தேசத்தை நான் பிடிப்போன்னு சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். இதாங்க பெஸ்ட் அப்ரோச். தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய பெஸ்ட் அப்ரோச்சு தான். நீ கர்த்தர் அதை உன்கிட்ட எதிர்பார்க்கிறார், தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இல்லைன்னா இன்றைக்கி அந்த மலையை பார்த்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடைய பயணத்தை யாராலும் தடை செய்ய முடியாது.
இந்த பெரிய பருவத்துக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை, அந்த சகரியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்களேன். அவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானுடைய எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன்பா, உன் சொந்த கால்குலேஷன் இல்லை, உன் சொந்த கணக்கு இல்லை, ஆவியினாலே ஆகும். ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆவியானவரோடு ஆராய்கிறவனாக இருப்பான். உலக பிரகாரத்தை ஒப்பிட்டு பார்க்க மாட்டான், இல்லையா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது. வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி வரும்ன்றார். எப்படி வரும்? நம்மால் எப்படி வரும்னு கேட்பான். ஆனால் அவர்களோ கேள்வியே கேட்கல, ஆண்டவர் வெட்ட சொல்லிட்டான், வெட்டுறாங்க. அங்கே தண்ணி வருது. நிரப்ப வேண்டிய அவருடைய பொறுப்பு, செய்ய வேண்டிய நம்முடைய வேலை. ஆண்டவர் சொல்ல அப்படி நம்ம, ஏன்னா அது ஆவியானுடைய வேலைங்க. அங்கே வேறு டிஸ்கஷனுக்கு இடமே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டா எஸ் பாஸ். ஆவியானுடைய கிரியைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நீ அனைவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் மாம்சத்தின்படி தான் நடப்பாங்க. உலக காரியத்தில் என்னென்ன வருதோ அதான் சொல்லுவாங்க, இல்லையா? இது நண்டா இன்றைக்கி இப்படி தான் இருக்கும். அருமையானோட அப்படி இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. அதனால்தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கூடா இருந்தாலும் மாம்சத்தின்படி நாங்கள் கிரியேஷர்கள் அல்ல. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவளாயிடாமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை 4-5 வசனங்களை சொல்லி கொண்டு போகிறார். நம்முடைய மாம்சத்தின்படி நடக்கிறோம், ஆனால் நம்முடைய போராட்டம் ஒரு ஆவிக்குரிய போராட்டம். கொஞ்சம் அந்த மனசில் வைங்க. மற்றவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு நடக்காது. என்னுடைய நண்பர், ஊழியத்தினுடைய சகோதரர், மூத்த சகோதரர்னு சொல்லுவோம், ஒரு நூலிய நண்பர் நிறைய வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம், எப்பா அங்கங்கே அம்மா விளையாடிக்கிட்டு இருக்கா, உன் வீட்லேயும் ஒரு இலையை கட்டியிருப்பா, அதாவது அந்த வேப்பலையை கட்டிடு, தொங்க போட்டுரு, 4 வீட்லேயும் தொங்க போட்டுரு, விளையாட்டு நின்று போகணாங்க. இவர் பயங்கரமான ஆள். அந்த ஆளை கூப்பிட்டாங்க, வா, அம்மா எங்கே வேணாலும் விளையாடலாம், ஆனால் ஏன்ட்ட விளையாட முடியாது. அவளுக்கு நான் மாமனும் அல்ல, மச்சினனும் அல்ல, கொழுந்தலும் அல்ல, ஏன்ட்ட அந்த விளையாட்டு வராது. அவளுக்கு பிரியமானவங்க வீட்டில் தான் விளையாட முடியும்னு சொல்லி அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாராம். ப்ரைஸ் தி லார்ட். சுற்றி எல்லா காம்பவுண்டு வீடுகளையும் விளையாடுனா, ஆனால் இவர் வீட்டில் விளையாட வரல. இதாங்க விசுவாசம், இது ஆவி. தைரியமாக நிற்கணும். ஆவிக்குரியவளோடு சிந்திக்கணும். உலகப்பிரகாரமாக கால்குலேஷன் போட்டுறக்கூடாது. உலகமான கணக்கு எழுதிக்கிட்டு நான் ஆவிக்குரியன்னு சொல்லக்கூடாது. ஆவிலே நடக்கிறவன், ஆவிக்குள்ளே சஞ்சரிக்கிறவன். யோசித்து பாருங்க, ஆதி முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, அதே போல் ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க. யோசித்து பாருங்க, இயற்கைக்கு மேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவனுடைய ஜீவியமே ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டாங்க. பிலிப்பு சமரியாவில் இருக்கான், திடீர்னு பார்த்தா காத்தடிக்குது, நேர போய் எத்தோப்பிய மந்திரியோட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து உஷ்ஷின்னு மறுபடியும் சமாரியாவில் காணப்படுறான். எப்படி? ஆவிலே நடக்கிறவர்கள், மூவிங் அண்ட் வாக்கிங் இன் அ ஸ்பிரிட். ஆவிக்குள்ளே நடப்பது, ஆவிக்குள்ளே சஞ்சரிப்பது. இன்னைக்கு பெரிய பர்வதம் ஏன் உனக்கு பெருசாக தெரியுதுன்னா, நீ ஆவியிலே இல்லை. ஆவியில் இருந்துச்சுன்னா அந்த பெரிய பருவத்தை நான் பார்க்கும்போது ஒரு சிரிப்பாக தான் இருக்கும், சிரிப்பாக தான் இருக்கும், ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். அப்படி போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது நீ சுற்றி பார்ப்பா, ஆஹா வந்துட்டியா, வா வா. ஒரு நிறைவேறு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷரோட பார், நாளைக்கு வாங்க, நாங்கள் 7-8 பேர் வாரோம், வந்து பார், ஒன்றை தொலைச்சிரும் அப்படின்னாங்க. அவன் சொன்னாரான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ வர்ற பற்றி பிரச்சனை கிடையாது, பிரச்சனை பண்ணுற போட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என் வீட்டில் வந்து 7 வாசல் இல்லை, பின்னாடி ஒரு வாசல், முன்னாடி ஒரு வாசல் தான் இருக்குது. எதுக்கு? என் பைபிள் சொல்லுது, உனக்கு எதிராக ஒரு வழியிலே வருவார்கள், 7 வழியிலே ஓடி போவார்கள்.
ஆனால் என் வீட்டில் 7 வாசல் வச்ச பிறகு சண்டைக்கு வாங்கய்யா, நல்லா இருப்பிய. அவன் நொந்துட்டானா? இப்படியெல்லாம் பேச முடியுமா? நீங்கள் அப்படி பேசுங்க நான் சொல்லலை. எவ்வளவு ஆவிக்குள்ளான ஒரு ஜீவியம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியை கொஞ்சம் அவுட்டு விட்டு பாரியா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. there is deliverance, there is liberty. அது உன் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆவியுடைய பிள்ளையா நீ? உன்னை சாத்தான் தொட முடியாது, சாத்தான் உன்னை நெருங்க முடியாது. வரும்போதே பைபிள் அழகாக சொல்லுது, நீ வார்த்தை பாருங்க, நான் அவளை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவிலே மகிமையாயிருப்பேன் என்று சகரியா 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 5ஆம் வசனம். நான் அவளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன். அவங்க சுற்றிலும் யார் இருக்கா? அக்கினி இருக்குது. அக்கினி இருக்குது இல்லைங்களா? அக்கினி இருக்குது, அக்கினி இருக்குது. தொட்டனான ஒரு மனுஷர் கர்நாடக மாநிலத்தில் இருந்தால் அவருடைய நிறைய சாட்சி சொல்லுறதாகலாம் புஸ்தகத்தில் வாசித்து இருக்கிறேன். ஒரு தடவை ஒரு சாட்சி சொல்கிறார், எப்படி சந்திக்கப்பட்டேன்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி, இந்த அம்மாவுக்கு நீங்கள் செய்வன செய்து வைக்கணும், அவளை எப்படியாவது என்னோட சேர வைக்கணும், இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி தொட்டனாவை கொடுக்குறான். தொட்டனா பொம்பளை கூட்டு வரதானா, இதெல்லாம் எனக்கு கை வந்த கலைன்னு சொல்லி அந்த பேரை சொல்லி, நான் அன்னைக்கு அனுப்பி விட்றேன், நாளைக்கு காலையில் உன்னை தேடி வந்துடும். போய் செய்கிறான், அனுப்பி விட்றான். ஒரு விசாசம் அனுப்புகிறான், ரிட்டர்ன் வந்துடும். 2 விசாசம் வந்து அனுப்பிவிடான், வந்தது. 3ஆவது பெரிய சக்தி உள்ள விசாசம் போகிறான். அது நேராக வந்து இவனை பிடிச்சி கிளதழிச்சு. நீ கேட்குறான் என்னன்னு சொன்னான். எஸ்தர்கிட்ட போக முடியல, அவளை சுற்றிலும் அக்கினியாக இருக்குது. அந்த அக்கினி நிறைஞ்ச பொம்பளையை பார்க்கணும்னு சொல்லி வந்தான். அந்த அம்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட சொல்கிறேன், நெருங்காது. அவளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன். பெரிய பர்வதம் வருகிறதா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்த கர்த்தருடைய ஆவினாலே எல்லாவற்றையும் மாற்றியமைக்க முடியும். இன்றைக்கு தைரியமாக சொல்லுங்கள், ஓ பெரிய பர்வதமே, ஓ பெரிய பிரச்சனையே, பெரிய வியாதியே, நீ யார்? என்னை தடுக்க முடியாது, என் விசுவாச வாழ்க்கையை தடுக்க முடியாது, மேற்கொள்ளேன் என்று சொல்லுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்றைக்கு அற்புதமான சாட்சி, அற்புதமான வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்பட்டதே, ஓ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய மலை போன்ற நீயே எம்மாத்திரம், நீ யார்? செருபாபேலை தடுக்க நீ யார்? செருபாபேலை கண்ணீர் வடிக்க வைக்க நீ யார்? செருபாபேலை சோர்வடைய செய்ய நீ யார்? செருபாவுடைய அழைப்பை பின்னுக்கு தள்ள நீ யார் என்று கேள்வி கேட்கிற அளவு சமபூமியாய் மாற்றினீர் அப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த மலையை தாண்ட முடியாது என்று சொல்கிறாரோ, செருபாபேலுக்கு ஒரு தேவன், இவர்களுக்கு ஒரு தேவன் அல்ல. யாரெல்லாம் உடைய நாமத்தை அண்டி பிடித்து என் வியாதி என்று நீங்குமோ, என் கடன் பாரம் என்று நீங்குமோ, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் என்றைக்கு வருமோ என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் நாமத்தாலே அற்புதங்கள் உண்டாவதாக, அற்புதங்கள் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தாலே. தேங்க்யூ லார்ட். காதுகளிலே இரைச்சல் உண்டாகி ஒரு பேரிரைச்சை போல காது இன்னொன்று அடைத்துக் கொண்டிருக்கிற காதுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு பலவீனங்களும் மாறுவதாக, ஒவ்வொரு வியாதிகளும் மாறுவதாக, ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாறுவதாக. இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த வார்த்தை சொல்கிற ஒவ்வொரு வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. உடைய பொற்காரத்தில் உடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபை நான் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.